திருச்சிற்றம்பலம். நாம் பார்க்க போகும் இந்த பதிவு அதி அற்புதமான ஒரு சிவன் கோவிலை பற்றியதாகும். சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கும் மூலவருக்கு எவ்வளவு எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் அல்லது குடம் குடமாக எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் அந்த எண்ணெயை முழுவதுமாக உள்வாங்கி சிவலிங்க திருமேனிக்குள் இறங்கி விடுவது ஆச்சரிய சம்பவமாக கருதப்படுகிறது. இதில் மற்றும் ஒரு அதிசயம் என்னவென்றால், மறுநாள் ஈசனது திருமேனி எண்ணெய் ஊற்றாதது போல் பல மாதங்களாக உலர்ந்து காய்ந்து காணப்படுவது போல் இருப்பது ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது. இறைவனுக்கு சிகைமுடி வளர்ந்திருப்பது போல் இருக்கிறது. அபிஷேகம் செய்த எண்ணெய் எங்கு மாயமாகிறது என்று யாருக்கும் புலப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஆலகால விஷம் உண்டு. தொண்டையில் விஷம் இருப்பதால் விஷத்தன்மையை குறைக்க வேண்டி ஈசனுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பது ஐதீகம். திருநீலக்குடி நீலகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படும் கீர்த்தியும் சிறப்பும் புகழும் வாய்ந்த இந்த திருத்தலம் திருவிடைமருதூர் அருகில் உள்ள திருநீலக்குடியில் இருக்கிறது. அம்பிகையின் பெயர் உப்பிலா முளையாள். மூலவர் பெயர் நீலகண்டேஸ்வரர். மார்க்கண்டேயர் பூஜித்த ஸ்தலமாக கருதப்படுவதால் இங்கு ஆயுள் பலம் பெறவும் ராகு கேது தோஷ நிவர்த்திக்காகவும் வழிபடுகிறார்கள். இங்குள்ள தலவிருட்சமான வில்வ மரமும் பலாமரமும் தெய்வீகத்தன்மை கொண்டது. வில்வ மரமானது பஞ்சவில்வ மரம் என்று அழைக்கப்படுகிறது. 5 இதழ்கள் காணப்படுவதால் இதுவும் வியப்பளிக்கிறது. மற்றும் பலாமரத்தில் காய்க்கும் பலாப்பழத்தை அறுத்து மூலவருக்கு பூஜை செய்த பின்னர்தான் விநியோகம் செய்கிறார்கள். பக்தர்கள் கல்யாண வரம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி போன்ற எல்லா வகை கஷ்டங்களும் நீங்க பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். தேவார பாடல் பெற்ற இந்த அரிய திருத்தலத்துக்கு சென்று ஸ்ரீ நீலகண்டேஸ்வரரை பிரார்த்தித்து அருள் பெறுவோமாக.